நாங்கள் இன்றைக்கி வந்துங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக் போட போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். இது வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் சர்க்கரை. இது வந்து கேக்குக்கு ஐசிங் சுகர் பண்ணுறதுக்கு ஒரு 300 கிராம் சர்க்கரை, 1/4 லிட்டர் பால், 300 கிராம் மைதா, முட்டை வந்து 4 முட்டை. நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற முட்டையாக இருந்தால் 2 முட்டை போதும். இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட மிக்ஸ். இது ஒரு 2 ஸ்பூன் ஃபுல், இந்த ஸ்பூன் ஃபுல்லாக 2 எடுத்துருக்குறோம். இது வந்து காஃபி பவுட்ரு, சன்ரைஸ் காஃபி பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூனு. இது வந்து சோடா உப்பு, சமையல் சோடான்னு சொல்லுவோம், அது வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூனு. இது வந்து பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். பேக்கிங் பவுட்ரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். இது வந்து இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு செரி பழம், வெண்ணிலா எசன்ஸு. இது வந்து கொக்கோ பவுட்ரு, இது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்குறோம். இது வந்து சாக்லேட் பார், டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சாக்கோ பாரு. இது வந்து ஸ்வீட்லெஸ்ஸு, ஸ்வீட் இருக்காது. அப்புறம் இது வந்து அட்டை, கேக்கு வந்து எடுக்கிறதுக்கு அட்டை. ஓகேங்களா? இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்துங்க இந்த கேக்குக்கு எடுத்தோம் இல்லையா ஸ்வீட்னஸ்க்கு, இந்த இந்த வந்து 300 கிராம் சர்க்கரை. இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த சுகரை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ முட்டை வந்து உடச்சி ஊற்றி பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நாட்டுக்கோழி முட்டை, அதனால் குட்டி முட்டையாக இருக்கிறதுனால நாங்கள் 4 போடுறோம். நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற முட்டையாக இருந்தால் 2 போதும். இப்போ இந்த முட்டையை பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஓகேவா? பீட் பண்ணிக்கலாம். இது வந்து வெனிலா எசன்ஸுங்க, ஒரு 5 ml ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சுகர் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, ஐசிங் சுகரு, அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை கூட போட்டு இப்போ 1/4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலையும் ஊற்றிக்கலாம். முட்டை, பால், சுகரு, வெனிலா எசன்ஸ். அடுத்தது மைதா மாவு 300 கிராம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டுக்கலாம். மீதி பால் கொஞ்சம் பால் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கணும். வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ கொக்கோ பவுடர் போட்டுடலாம். இப்போ அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட மிக்ஸு. அடுத்து வந்து பேக்கிங் சோடா, காஃபி தூள், அடுத்தது வந்து சமையல் சோடா, சும்மா 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. மறுபடியும் மீதம் வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கணுங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு. இது கொஞ்சம் ரெஸ்ட் விடலாம். இப்போ இந்த கேக் டின்னில் வந்துங்க கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா தொடச்சி வச்சிடலாம். நெய் தடவிட்டுங்க கொஞ்சம் மைதா மாவு போட்டு இப்படி ரவுண்டாக அப்படி வந்து டேப் பண்ணி விட்டுரும். இந்த இதில் வந்து அப்படியே இது பண்ணி விட்டுருணும். இப்போ அது கேக்கு வைக்கிறதுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய குக்கர் எடுத்துட்டோம். அதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நிரப்பிக்கலாம். இந்த கரண்டியில் வந்து ஒரு 3 கரண்டி கல்லுப்பு போட்டு இப்படி கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுறணுங்க. பரப்பி விட்டுட்டு இந்த ஸ்டாண்டு வச்சிடலாம். இது அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. இந்த கேக்கு மிக்ஸை ஊற்றிக்கலாங்க. நல்லா டேப் பண்ணிக்கலாங்க. டேப் பண்ணும்போது அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ குக்கர் வந்து ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கேக் டின்னு உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. கேஸ் கட்டு விசில் எதுவுமே போடக்கூடாது. சும்மா மூடி மட்டும் வச்சிடலாம். தீ வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குது பாருங்கள். இது ஒரு 40 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. அது வரைக்கும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ இந்த பக்கம் வந்து கேரமல் பண்ணுறதுக்கு சர்க்கரை வச்சுருக்குங்க. இதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இது வந்துங்க சுகர் வந்து கேரமலைஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த டேஸ்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இதை நான் அப்படியே சுகர் சிரப்பாக மாற்றிட்டேன். இப்போ சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாக்லேட் பார் கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க. இதை வந்து நாம் இப்படி இந்த குக்கர் மேலே வச்சிடலாம். கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ அதில் கொஞ்சம் பால் மீதம் இருக்கிற பாலை வச்சு கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலக்கிக்கணும். அந்த பால் வந்து பச்சை பால் தான், காய வைக்கல. இது வந்து டெக்கரேட்டுக்காக இந்த க்ரீமு. இது பாருங்கள், இந்த கன்சன்ட் இது இந்த அளவில் இருக்கணும். கேக் வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குங்க. இப்போ இதை குத்தி பார்க்கலாம் வந்துருச்சான்னு. ஓகே பாருங்கள், இப்போ இந்த கத்தியில் ஒட்டவே இல்லை. நல்லா கேக் வந்து நல்லா ஃப்ளப்பியாக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஆறட்டுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ கேக் எடுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு கேக்கு. சூப்பராக வந்திருக்குது. இது பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ கேக்குக்கு டெக்கரேட்டுக்கு என்னென்னு பார்க்கலாம். இது வந்து செர்ரி பழத்தை வந்து சும்மா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது பாருங்கள், இது கோல்டன் கலரு ஜமிக்கி மாதிரி. இதெல்லாம் ஃபுட் கிரேடு தான், நம்ம சாப்பிட்றது தான். இதெல்லாம் சில்வர் கலர், இது ரெட் கலர், இது ஆரஞ்சு கலர். இது வந்து நம்மளை இது வந்து நம்ம என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கேக்கோட இது மோல்டு. இது வந்து எல்லோ கலர் ஃபுட் கலரு, இது வந்து ரெட் கலரு, இது ஆரஞ்சு கலரு, இது க்ரீன் கலர்.
இது கோல்டன் பால். இதெல்லாம் சாக்லேட் தான். இது கோல்டன் பால் சின்னது. இதுவும் சாக்லேட் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் டெக்கரேட்டுக்கு. இது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. சரி, இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த க்ரீமை வந்து கொஞ்சம் இப்படி பாத்திரத்தில் ஊற்றி பீட் பண்ணிக்கலாங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இது. பாருங்கள், இப்போ பீட் பண்ண எவ்வளோ க்ரீமியாக ஆகுது பாருங்கள். நிறைய ஆயிடுச்சு. கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீமி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இது நீ டெக்கரேட்டுக்கு கொண்டு போகலாம். பாருங்கள், கேக் இப்படி வந்து லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஒரு லேயர் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ செகண்ட் லேயர். இப்போ மூணாவது லேயரு. இப்போ அந்த கேக் சீட்டை வச்சு அந்த க்ரீம் அப்ளை பண்ணலாம். இப்போ நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் எடுத்து வச்சிடலாங்க. இது வந்து ஆர்டருக்காக போடுறோம் நாளைக்கு. கொஞ்சம் அந்த சுகர் சிரப்பை மேலே ஊற்றி விட்டுடலாம். இப்போது இந்த ரவுண்டு ஃபுல்லாமே வந்து சுகர் சிரப் ஊற்றியாச்சு. இப்போ அதே மாதிரி செர்ரி தூவி விட்டுக்கலாம். இதே மாதிரி சாக்லேட் துருவல். அந்த க்ரீம் அப்படியே சுற்றி அப்படியே அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. அப்ளை பண்ணி அப்படியே ஷேப் பண்ணிட்டு வந்துடலாம்.
இது வந்து 1.5 கிலோ அளவுங்க இந்த கேக்கு. நாங்கள் மறுபடியும் வந்து ஒரு 1/2 கிலோ மறுபடியும் போட்டிருக்குறோம். அதையும் எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்த்துடலாம். இதையும் அப்படியே லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அந்த மோல்டை வச்சு அப்படி மாதிரி அதுக்கு மேலே வந்து அந்த குட்டி லேயர் வைக்கிறோம். இது வந்து 2வது போட்டோம், மறுபடியும் அந்த லேயர் வைக்கிறோம். இப்போ அதே மாதிரி சுகர் சிரப் எடுத்து அது ஃபுல்லாக அப்படியே தெளிச்சுக்கலாம். இல்லை, இப்போ அது மேலே க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த சின்னதுலேயே செகண்ட் லேயரு அதே மாதிரி சுகர் சிரப்பு ஃபுல்லோ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். செர்ரி தூவி விட்டுக்கலாங்க. சாக்லேட்டு இது வந்து கடைசி லேயரு. இதுலேயும் இந்த க்ரீமெல்லாம் ஃபுல்லாக தடவிக்கலாம். அந்த சாக்லேட் பாரு, நம்ம மெல்ட் பண்ணமில்லங்க அந்த சாக்லேட்டு, அதை வந்து இந்த கோனில் ஊற்றிக்கலாம். இப்போ டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் எடுத்து போட்டுங்க. இதில் வந்து இந்த எல்லோ கலர் ஊற்றி கலக்கிக்கலாம்.
இப்போ இந்த க்ரீம் வந்துங்க ரெட் கலர் ஊற்றி கலக்கிக்கலாம். கலக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கலர் கிடைக்கும். இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம். ஆமாம். இப்போ இதில் வந்து க்ரீன் கலர் ஊற்றிக்கலாங்க. சாப்பாடு போட்டாச்சா? பாருங்க, இது கிரே கலர். இப்போ வந்து நேம் எழுதுறேங்க. பாருங்க, கேக் இப்போ ஃபினிஷ்டு. இது வந்துங்க 2.5 கிலோ இந்த கேக்கு. கிலோ வந்து 600 ரூபா. உங்களுக்கும் இந்த மாதிரி கேக் தேவைன்னா நீங்களும் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் எங்கேன்னு கேட்டுட்டு உங்களுக்கு அனுப்புகிறோம். கிலோ 600 ரூபா. இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்டு, வெனிலா, இந்த 3 மட்டும்தான் நாங்கள் போடுவோம். உங்களுக்கு எது வேணும்னாலும் நாங்கள் போட்டு தரோம். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க.